தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்தின எல்லோரும் என்னை விலக்கி இரட்சியும் என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார். தாவீது பக்தனுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் முழுதுமாய் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அநேக தாவீது துன்பப்படுத்தின அந்த பாடலை எழுதியிருப்பார். சவுல் மூலமாக அநேக விதத்திலே அவர் துன்பப்பட்டு எழுதிய சங்கீதங்கள் தான் இன்றைக்கி நாம் வாசித்து கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது எழுதுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்தினர்கள் எல்லோரும் என்னை விலக்கி இரட்சியும். துன்பப்படுகள் மத்தியிலே ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் அங்கே தாவீது ஜெபிக்கிறார், அவைகள் மத்தியிலிருந்து என்னை விலக்கி இரட்சியும். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கிறீர்களோ என்று தெரியாது. ஆனாலும் தாவீது பக்தன் ஜெபித்த வண்ணமாகவே நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறார். ஒருவேளை முதலாவது நம்மை துன்பப்படுத்துவர்கள் அநேகம் இருக்கலாம். ஒருவேளை சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாய் நாம் துன்பத்தை அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை நமது குடும்பத்திலே உள்ளவர்கள் மூலமாய் நாம் துன்பத்தை அனுபவித்திருக்கலாம், அல்லது நமக்கு நன்மை செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து ஒருவேளை பெற்றோர்கள் நமக்கு நன்மை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஏன்னால் வேத வாக்கியம் சொல்கிறது, வீட்டாரோ சத்துரு என்று சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தையே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், இன்பம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை கணவன் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், மனைவி துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வேலை செய்ய இடத்திலே உங்களை துன்பப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களுக்கு சேர வேண்டிய நன்மை இல்லாதிருக்கலாம். தாவீது பக்தன் சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். அந்த ஏமாற்றத்திற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு அந்த துன்பத்திற்கு பதிலாக, அந்த துக்கத்திற்கு பதிலாக, கஷ்டத்திற்கு பதிலாக, கவலைக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு காரியம், தேவன் தருகின்ற ஒரு வாக்கு தத்துவம். தாவீது சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியம். சவுல் நிமித்தமாக எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ கஷ்டங்களையும் அனுபவித்த தாவீது ஜெபிக்கிறார், உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த வேத வாக்கியம் சொல்கிறது, ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரக்கூடிய உறுதியான ஒரு வாக்கு தத்துவம், உம்மை நம்பியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வேலையோ பதவியோ எதையும் நம்பாமல் தேவனையே நீங்கள் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்பக்கூடிய ஒருவர் தேவன். அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் எரேமியா சொல்கிறார், அது தீமைக்கு அல்ல, எரேமியா கூறுகிறார், அவைகள் நன்மைக்கே என்று கூறுகிறார். எனவே அவரை நம்பி நாம் வாழும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன்.